அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவுல பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு பிறகோ இல்ல முன்னாடியோ உங்களுக்கான அதாவது நவம்பர் மாச பலன், ஐப்பசி மாத பலன் போடல. நவம்பர் மாச பலன் முழுசா போட்டிருக்கு. ரெடி ஆயிட்டிருக்கு. அது அப்லோட் ஆகும். அது இல்லாம இப்போ நவம்பர் மாசத்துல பார்த்தீங்கன்னா, 6 கிரகத்தோட பெயர்ச்சிகள் இருக்கு. அது எந்தெந்த மாற்றங்கள் தரும், ஒரு 5 ராசிக்கு நல்ல ஒரு பலன் தர விதமா இருக்கு. அந்த வீடியோவும் பார்த்து பலன் அடையிறது நல்லதா இருக்கும். உங்களுக்கு உதவியா இருக்கும். இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதே மாதிரி பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸ்ன்னு போடுங்க. அப்பதான் வந்து நான் லைவ்ல வந்தாலும் அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்ல வரும். லைக் பண்றவங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். லைக் பண்ணும்போது ஹைப்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதையும் கிளிக் பண்ணிக்கங்க. அது எங்களோட வீடியோஸ் மூவ் ஆன் ஆகுறதுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். ஸோ புதுசா இப்போ சில விஷயங்கள் போடுறதுக்கு ரெடியா இருக்கும். அடுத்தது நவகிரகங்கள பத்தின கதைகள்லாம் வரதுக்கு ரெடியா இருக்கு. இப்ப பஞ்சாங்கம் எடுத்துக்கிட்டோம்னா, தேதி பார்த்தீங்கன்னா 29/10/2025 விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 12ஆம் தேதி புதன்கிழமை. திதி பார்த்தீங்கன்னா, காலையில 9:18 வரைக்கும் சப்தமி திதி இருக்கு. அதுக்கு பிறகு நாள் முழுக்க அஷ்டமி திதியா இருக்கு. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, மாலை 5:26 வரைக்கும் உத்திராட நட்சத்திரம் இருக்கு. அதுக்கு பிறகு திருவோண நட்சத்திரம் இருக்கு. யோகம் பார்த்தீங்கன்னா, அமிர்த யோகமும், சித்த யோகமும் கலந்திருக்கு. ஆனா, திதி சரியில்லாத ஒரு காரணத்தினால சுபகாரியங்கள் காலையில 8, 9க்குள்ளே முடிங்க. அதுக்கு மேல வந்து செய்றது நல்லதில்ல. சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா, காலையில 6 மணி 1 நிமிடத்துக்கும், சூரியன் மறைவு மாலை 5:43க்கும் இருக்கு. நல்ல நேரம் எடுத்துக்கிட்டா காலையில 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, இரவு 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, 11:52லேருந்து பகல் 1:20 வரைக்கும் இருக்கு. யமகண்டம் காலையில 7:29லேருந்து 8:57 வரைக்கும் இருக்கு. குளிகை பார்த்தீங்கன்னா, காலையில 10:24லேருந்து 11:52 வரைக்கும் இருக்கு. இப்போ உத்திராட நட்சத்திரத்தில பார்த்தீங்கன்னா, சுபகாரியங்கள் செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நட்சத்திரம் தான். உதாரணத்துக்கு கரூர, சீமந்தம், பெயர் சூட்ட, காது குத்த, சாமி இடம் அமைக்கிறது, திருமணம், புது வீடு புக, குளம் கிணறு வெட்ட, தொலைதூர பயணம் மேற்கொள்ள, குழந்தைய தொட்டில்ல போடுறதுக்கு ஏற்ற நாள். அஷ்டமி திதியில எந்த நல்ல காரியங்களும் செய்யக்கூடாது. இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா, மேஷ ராசிக்கு நம்பிக்கை, ரிஷப ராசிக்கு வெகுமதி, மிதுன ராசிக்கு அச்சம், கடக ராசிக்கு எதிர்ப்பு, சிம்ம ராசிக்கு இரக்கம், கன்னி ராசிக்கு புகழ், துலாம் ராசிக்கு புகழ், விருச்சிக ராசிக்கு அசதி, தனுஷ் ராசிக்கு தனம், மகர ராசிக்கு தடை, கும்ப ராசிக்கு ஜெயம், மீன ராசிக்கு நற்செயல். இது நாள் முழுக்க எல்லா ராசிக்கும் நல்ல ஒரு பலன் தர விதமாகவும் சாதகமாகவும் அமையறதுக்கு வாழ்த்துக்கள். இந்த சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு நன்றி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டா, மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு கிரக நிலைகள் உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்குது. நல்ல ஒரு பலன் தர விதமாகவும் வளர்ச்சிக்குரிய ஒரு நாளாக தான் இருக்குது. சில சுப காரியங்களோ முக்கியமான விஷயங்களோ சுபகாரியங்கள் செய்யறதுக்கு ஏற்ற நாள் கிடையாது. அதில் வந்து முன்னேற்றங்கள் தெரிய வாய்ப்பு இருக்குது. உறவினர்கள் மூலிமா உள்ளம் மகிழ்ச்சி தர மாதிரி செய்திகள் வந்து சேரும். சில வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான வாய்ப்பாக இருக்கும். நாள் முழுக்க தெளிவாக தன்னம்பிக்கையோட மகிழ்ச்சியோட இருப்பீங்க. எந்த ஒரு குறையும் கிடையாது. மனசும் புத்தியும் ஓரளவுக்கு நல்லா தெளிவாக இருக்கும். அதனால முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது. ஆனால் முடிவுகளை எடுக்கலாம், செயல்கள் வேண்டாம். அதை ஒரு 2 நாள் தள்ளி போடுறது நல்லது. பணவரவுகள் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். பசங்க பொறுப்போடு நடந்துக்குவாங்க. வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்களோட ஒத்துழைப்பும் ஆதரவும் கிடைக்கும். அது மூலிமா நாள் முழுக்க சாதகமாக உங்களோட வேலைகளை செஞ்சு வெற்றி காணக்கூடிய ஒரு நாள். பூர்வீக சொத்துக்களால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். வரவும் நல்லா இருக்கு. சந்தோஷத்துக்கும் குறைவில்லை. நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக தான் மேஷ ராசிக்கு இருக்கு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட திறமை மூலிமா கடினமான வேலைகளை ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க. உங்களோட தன்னம்பிக்கை உறுதி வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு உங்களோட திறமையை வெளிக்காட்டவும், உங்களோட வேலைகளை சிறப்பாக செஞ்சு முடிக்கவும் உதவியாக இருக்கும். எதிர்கால வளர்ச்சிக்கோ தொழிலையோ இருந்தாலும் சரி, வேலையிலையோ இருந்தாலும் சரி, நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்பில் புதிய வாய்ப்புகள் அமையலாம். எந்த ஒரு மாற்றங்கள் அதுக்குண்டான முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, துணைக்கூட சகஜமான அணுகுமுறை, நல்ல ஒரு சந்தோஷமான மனநிலையோட இன்னைக்கு இருப்பீங்க. துணையோட நம்பிக்கைக்கு நீங்கள் பாத்திரமாகலாம். இது மூலிமா 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு அந்யோன்யமும் புரிதலும் அதிகமாகும். அது மூலிமா இனிமையான தருணங்களை அனுபவிக்க வாய்ப்பு இருக்குது. மகிழ்ச்சியான நாளாக கொண்டு போகிறதுக்கு எல்லா விதமாகவும் இந்த நாள் பலன் தரும். பசங்களோட எதிர்காலம் குறித்தோ, உங்களோட எதிர்காலம் குறித்தோ பேச்சுவார்த்தையோ இல்லை முடிவெடுக்கிறதுக்கோ ஏற்ற நாளாக தான் இருக்குது.
பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு அதிர்ஷ்டமான நாளா தான் இருக்கு. எதிர்பாராத விதமா பணவரவு இருக்கலாம். குறிப்பா சொல்லணும்னா பூர்வீக சொத்து வழியிலயோ, இல்லன்னா கொடுத்த கடன்கள்லயோ, இல்ல எதிர்பார்த்திருந்த பணவரவு ஆஃபீஸ்லோ ஏதாவது ஒரு விஷயத்துல பணவரவு இருந்ததுன்னா, அது எதிர்பாராம இன்னைக்கு வர வாய்ப்பு இருக்கு. பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுங்கிறது மேஷராசிக்கு இன்னைக்கு உகந்ததா இருக்கும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்ககிட்ட ஆற்றல் நிறைஞ்சு இருக்கும். மனதளவிலயும் சரி, உடல் அளவிலயும் சரி, நல்ல ஒரு ஆரோக்கியமா இருப்பீங்க. சுறுசுறுப்பா நாள் முழுக்க இருப்பீங்க. எந்த ஒரு குறைபாடும் இல்ல. நாள பொறுத்தளவுக்கு சிறப்பான நாளா தான் இருக்கு. உங்களோட அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடகிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு, அதிர்ஷ்ட நேரம் காலை 7 மணிலேருந்து 8 மணி வரை, அதிர்ஷ்டமான உறவு தந்தை. மேஷராசிக்காரங்க நாளை வாய்ப்பை எந்த ஒரு விஷயத்தையும் தவற விடாதீங்க. எதுவா இருந்தாலும் வாய்ப்புகள் தக்க வச்சுக்க வேண்டியது உங்கள் கையில் இருக்குது. பார்த்து சுமூகமாக நடந்துக்குங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி. இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள். காரணம் பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். சுமாரான செயல்களே தான் நடக்கிற மாதிரி இருக்குது. எந்த ஒரு முடிவோ எந்த ஒரு புதிய விஷயங்களோ நீங்கள் முயற்சி செய்யாமல் இருக்கிறது நல்லது. உங்களுக்கு சாதகமான பலன்களுக்கான ரொம்பவே திட்டமிட்டு உங்களோட செயல்களையும் செய்ய வேண்டியது இருக்குது. கடின முயற்சியும் இன்னைக்கு உங்களோட வேலைகளில் வெற்றி பெறணும்னா தேவை. நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டிய நாள். முன்னுரிமைப்படுத்தி உங்களோட வேலைகளை காரியங்களை அட்டவணை போட்டு முதல்ல எது முடிக்கணுமோ அதை முடிக்கிறது நல்லது. வீட்டுக்குள்ளேயும் சரி, இல்லை வர உறவினர்களாலேயும் சரி தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படலாம். குடும்ப செலவுகளை சமாளிக்கிறதுக்காக கடன் வாங்க நேரிடுற மாதிரி இருக்குது. கவனமாக பணத்தை கையாளுங்க. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. நண்பர்கள் உதவியால் வியாபாரத்தில் பிரச்சனைகள் குறையும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. வேலையில் பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்கிறவங்களோட ஒத்துழைப்பு இருக்குது. இருந்தாலும் உங்களோட பதட்டமும் குழப்பமும் வேலைகளில் தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல் நல்ல ஒரு பலன் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி நாள் முழுக்க கடினமாக போராட வேண்டியதாக இருக்குது. எங்கேயும் மெத்தனமாக இருக்காதீங்க. லதாஜிக்காக உங்களோட வேலைகளை தள்ளி போடாதீங்க. அது பிரச்சனைக்குரியதாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளில் திட்டமிட்டு கடின உழைப்போட நாளை கொண்டு போனீங்கன்னா பிரச்சனைகள் இல்லாமல் கொண்டு போக வாய்ப்பு இருக்குது. வெற்றிகள் கிடைக்கணும்னா ரொம்பவே கா உங்களோட வேலைகளை திறமையெல்லாம் யூஸ் பண்ணி செஞ்சிங்கன்னா நல்ல பலன் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்கள் கிட்ட இருக்கிற பதட்டம் குழப்பம்லாம் துணைக்கிட்ட பொறுமை இல்லாமல் நடந்துக்குவீங்க. அது உறவில் நல்லிணக்கத்தை கெடுத்து பிரச்சனைகளை அதிகமாக்கி தேவையில்லாத வாக்குவாதங்கள் விவாதங்கள் ஏற்பட வாய்ப்பாக அமையும். எல்லா விஷயத்தையும் பொறுமையாக கையாளுங்க. அதே மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் சீரியஸாக எடுத்து பிரச்சனையை பெருசாக்காதீங்க. துணைக்கிட்ட விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது. முடிஞ்ச அளவுக்கு நாள் முழுக்க கேஷுவலாக கொண்டு போனீங்கன்னா நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கம்மியாக தான் இருக்குது. தேவையில்லாத செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பசங்களால் வீண் பிரச்சனைகளோ வீண் விரயங்களோ ஆக வாய்ப்பு இருக்குது. பணம் விஷயத்தில் ரொம்பவே கவனம். எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. இன்றைக்கி தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு கடன் வாங்குற மாதிரி இருக்கும். சூழ்நிலைகளை பணத்தை சம்பந்தமாக எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக கையாண்டிங்கன்னா பிரச்சனைகள் அதிகமாகாது. கடன் வாங்குறத குறைக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட பதட்டம் குழப்பம் எல்லாமே பார்த்தீங்கன்னா மூட்டு இல்லைன்னா முதுகு வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. குளிர்ச்சியான உணவு வகைகளை சாப்பிடாதீங்க. தொண்டை இருமல் கிளைமேட்டிக் சேஞ்சஸ் பிரச்சனையாக வாய்ப்பாக இருக்கும். ஆரோக்கியத்தில் ரொம்பவே கவனமாக இருந்தீங்கன்னா நல்லது. உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா 6, அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் பச்சை, அதிர்ஷ்ட நேரம் காலை 9 மணிலேருந்து 10 மணி வரை, அதிர்ஷ்டமான உறவு மனைவி. துணைக்கிட்ட இன்னைக்கு மனசு விட்டு பேசுனீங்கன்னா சில பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். சில பிரச்சனைகள்லேருந்து ஆறுதலாக இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி. இன்னைக்கு உங்களை நீங்களே செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணக்கூடிய நாள். தெரியாத விஷயங்களில் எதுலேயும் தலையிடாதீங்க. அடுத்தவங்க விஷயத்தில் குறிப்பாக கவனமாக இருங்க. யாரோட பிரச்சனையிலையும் தலையிட்டு உங்கள் பேரை உங்கள் தலையை உருட்டாதீங்க. பண விஷயத்தில் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் செய்கிற செயல்கள் காரியங்களில் பொறுமையான அணுகுமுறை தேவை. அவசரப்பட்டு செஞ்சீங்கன்னா காரியம் பிரச்சனையாக தான் போய் முடியும். அதே நேரத்தில் திட்டமிட்டு செய்ய வேண்டியதும் அவசியம். இல்லைன்னா பண இழப்போ ஏதோ ஒரு அவசரத்தில் போட்டுட்டு பணத்தை தொலைக்கிறதோ இல்லைன்னா கால் அடிபடுறதோ கோபமாக இருக்கிறதோ பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. நாள் முழுக்க உங்களை நீங்கள் தன்னம்பிக்கையோடையும் உறுதியோடையும் வச்சுக்க வேண்டியது அவசியம். உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. கோயிலுக்கு போங்க. மனசை அமைதியாக வச்சுக்கோங்க.
நீங்க செய்ற செயல்கள், காரியங்கள்ல தடை, தாமதங்கள் ஏற்படுது. அது ரொம்பவே உங்கள கோவப்படுத்துற மாதிரி இருக்கும். சுபகாரிய முயற்சிகள்லயும் பிரச்சனைகள் இருக்கும். அதெல்லாம் வெறுத்து போய் வெறுமையில இருக்கிற மாதிரி இருக்கும். வேலை செய்ற இடத்துல மேலதிகாரிகள் கிட்ட பேசும்போது ரொம்பவே கவனம். நிதானமா பேசலைன்னா பிரச்சனைகள் பெருசாகும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமா இல்ல. உங்களோட வேலைகள செய்றதிலே தாமதம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம, உங்களோட குழப்பம், பதட்டம், ஒரு தெளிவில்லாத மனநிலை பார்த்தீங்கன்னா, வேலைகள்ல தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இது பேர்க்கடவோ, இல்லன்னா ஒரு சிலருக்கு, எல்லாருக்கும் இல்ல, ஒரு சிலருக்கு வேலை இழப்புக்கான வாய்ப்பு இருக்கு. ஜாக்கிரதையா நடந்துக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள்ல உங்களோட தொணக்கூட தவறான புரிதல் ஏற்படுற மாதிரி இருக்கு. நீங்க சொல்றது ஒண்ணு, அவங்க பேசுறது ஒண்ணு, அவங்க நெனச்சுக்கிறது ஒண்ணு. ஸோ உட்கார்ந்து அனுசரிச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் பேசுனீங்கன்னா, ஒரு நல்ல பலன் கிடைக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட பிரச்சனைகள தொணக்கிட்ட மனசு விட்டு பேசுறது உங்களுக்கு ஆறுதலாவும், ஒரு ஆதரவாவும் இருக்கிற மாதிரி இருக்கு. நாள தொணக்கூட முடிஞ்ச அளவுக்கு சுமூகமா கொண்டு போறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு கம்மியா தான் இருக்கு. நீங்க உங்களோட அடிப்படை தேவைகள பூர்த்தி செய்றதே ரொம்ப கஷ்டம். இருக்கிற சேமிப்பு கரையாம இருக்கிறதுக்கு செலவுகள கட்டுப்படுத்துங்க. கையில இருக்கிற பணத்த வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் விரயம் பண்ணிட்டு, எதிர்பாராத செலவுகள் ஏற்படும்போது திண்டாடாம பார்த்துக்க வேண்டியது அவசியம். பண விஷயத்துல ரொம்பவே கவனம். பயணத்தின் போதோ, இல்லன்னா பணம் செலவு செய்யும்போதோ, விரயமோ, இழப்போ ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்களோட பதட்டத்தினால கால் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. யோகா இல்லன்னா தியானம் செய்றது நல்லது. மனச அமைதியா வச்சுக்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நிம்மதியா நாள கொண்டு போறதுக்கு மௌன விரதம் மாதிரி இருங்க. யார் கூடயும் அதிகமா பேசாம இருக்கிறது நல்லது. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 5, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் நீலம், அதிர்ஷ்ட நேரம் காலை 10 மணிலேருந்து 11 மணி வரை. அதிர்ஷ்டமான உறவு சகோதரரா இருக்கு. மிதுன ராசிக்காரங்க நிதானமா, பொறுமையா ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு செய்ய வேண்டிய நாளா இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி. இன்னைக்கு உங்களோட பாசிட்டிவ் ஆட்டிட்யூட், சில நல்ல சந்தோஷமான விஷயங்கள உங்களுக்கு கொண்டு வந்து நேரடியா குடுக்குற மாதிரி இருக்கும். நல்ல ஒரு உங்ககிட்ட நேர்மையான அணுகுமுறையும், நேர்மறையான எண்ணங்களும் நெறைய விஷயத்துல வெற்றி காண்றதுக்கு இன்னைக்கு நாள் உதவியா இருக்கு. உங்ககிட்ட நல்ல ஒரு தைரியமும், உறுதியும் இருக்கும். எல்லா விஷயத்தையும் துணிச்சலா துணிஞ்சு செய்வீங்க. முக்கிய முடிவுகள எடுக்கிறதுக்கு உகந்த நாளா இருக்கு. அந்த அளவுக்கு மனசும், புத்தியும் தெளிவா இருக்கும். சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கும். அ இது அ இன்னைக்கு பசங்க வழியில ஓரளவுக்கு சுப செய்திகள் வரலாம். உறவினர்கள் வருகையால குடும்பத்தில கொஞ்சம் மகிழ்ச்சிகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பொன்பொருள் சேரும். வியாபாரத்தில அதாவது அ வியாபாரத்தில கொடுக்கல் வாங்கல்ல கொஞ்சம் திருப்திகரமா இருக்கும். வேலை செய்றவங்களுக்கு வேலை செய்ற இடத்துல அனுகூலமான பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ நேத்து பார்த்தீங்கன்னா, ஒரு அ அ வியூவர் கடகராசிக்கு சரியா இல்ல அப்டின்னாங்க. அதுக்கு காரணம் அவங்களோட சுயஜாதகம். இது கோச்சாரம்ங்கிறது, தினசரி பலனுங்கிறது 20லேருந்து 40% வரைக்கும் தான் பொருத்தமா இருக்கும். அத கவனமா எடுத்துக்கங்க. எல்லாமே பொருந்தும் அப்டின்னா, அது கடவுளால மட்டும் தான் அந்த மாரி பலன் சொல்ல முடியும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு, உங்களோட வேலைகள்ல உங்களோட திறமைய வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளா இருக்கு. உங்களோட வேலைகள்ல கரெக்ட்டா நேரத்துக்கு முடிக்கிறதுக்கு திட்டமிட்ட செயல்பாடு உங்ககிட்ட இருக்கும். செய்ற வேலைகள்ல நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணங்களோட, ஒரு திருப்தியான மனநிலையோட செய்வீங்க. முடிஞ்ச அளவுக்கு நாள உங்களுக்கு சாதகமா கொண்டு போறதுக்கும், வேலையில முன்னேற்றம் பெறதுக்கும் இந்த நாள பயன்படுத்திக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட முடிஞ்ச அளவுக்கு இனிமையான வார்த்தைகள பேசி பகிர்ந்துகிட்டு சந்தோஷமா 2 பேரும் இருக்கலாம். 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சி, புரிதல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. சில விஷயங்கள நல்ல ஒரு அ உட்கார்ந்து பேசுறனால 2 பேருக்குள்ளேயும் புரிதல் அதிகமாகி, இனிமையான தருணங்கள அனுபவிக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவும் இருக்கும், செலவுகளும் இருக்கு. ஆனா சேமிப்பு அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. செலவுகள் பார்த்தீங்கன்னா, தேவைக்கான செலவுகளா தான் இருக்கும். கொஞ்சம் கண்காணிச்சீங்கன்னா, ஒரு திருப்தியான செலவு போக மீதி இருக்கிற அனாவசிய செலவெல்லாம் தவிர்த்துட்டு, உங்களோட சேமிப்ப அதிகப்படுத்த வேண்டிய ஒரு நாளா இருக்கு. நாள்ல பண விஷயமா எந்த ஒரு முடிவு எடுக்கிறதாலும் எடுக்கலாம். சின்ன சின்ன முதலீடுகள் உங்களுக்கு எதிர்காலத்துக்கு பலன் தரும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு நாள் முழுக்க ஆரோக்கியம் சிறப்பா தான் இருக்கும். எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓரளவுக்கு ரிலாக்ஸாவே நாள கொண்டு போகலாம். உங்க மனசுல குழப்பம் இல்லாத ஒரு மனநிலை காரணமா, ஆரோக்கியத்திலயும் பெரிய பாதிப்புகள்லாம் இருக்காது. திருப்தியான மனநிலையோட சந்தோஷமா உங்கள நீங்களே கொண்டு போகக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு.
உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 2, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடமேற்கு, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, அதிர்ஷ்ட நேரம் பகல் 12 மணிலேருந்து 1 மணி வரை, அதிர்ஷ்டமான உறவு அம்மா, தாயா இருக்காங்க. சிறப்பான நாளா கொண்டு போ வேண்டியது உங்க கையில இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி. இன்னைக்கு உங்ககிட்ட நல்ல ஒரு தன்னம்பிக்கை, உறுதி எந்த ஒரு விஷயத்திலயும் எத பத்தியும் யோசிக்காம துணிச்சலா எல்லா காரியத்தையும் செஞ்சு முடிப்பீங்க. அதுவும் என்னதான் கஷ்டமா இருந்தாலும் ஈஸியா செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாள். அந்த அளவுக்கு நாள் முழுக்க உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு. புதிய மனிதர்கள சந்திச்சு, அவங்க கூட பேசி, பழகி நல்ல நட்பு ஏற்படுத்தவும், நல்ல ஒரு பலன் தர விதமா தான் இருக்கும். நல்ல ஒரு புதிய நண்பர்கள் கிடைக்க வாய்ப்புள்ள நாளா இருக்கு. இன்னைக்கு மகிழ்ச்சிக்கும், சந்தோஷத்துக்கும் குறைவு இருக்காது. நாள் முழுக்க நல்ல ஒரு அனுபவமான, நல்ல ஒரு திருப்தியான நாளா தான் இன்னைக்கு போகும். வேலையில பொருட் அ பொ கீழ வேலை செய்றவங்க, தொழில்ல பொறுத்தளவுக்கு கீழ வேலை செய்றவங்க பொறுப்போட செயல்படுவாங்க. அது உங்களுக்கு ரொம்பவே நிறைவா இருக்கும். சுபகாரிய முயற்சிகள்ல கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியக்கூடிய ஒரு நாளா இருக்கு. குடும்பத்தில மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நாள். வீட்டுக்கு தேவையான பொருட்கள வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளா தான் இன்னைக்கு சிம்ம ராசிக்கு இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு கடின உழைப்பையும், அர்ப்பணிப்பையும் நம்பி, இன்னைக்கு நாள் முழுக்க நல்ல பலன பெறக்கூடிய ஒரு நாள். பணியில நல்ல ஒரு உற்சாகம் காட்டி வெற்றி பெறுவீங்க. சாதகமான, அனுகூலமான பலன்கள் நெறையவே இருக்கு. ஆ உங்களோட எதிர்கால வளர்ச்சிக்கு இந்த நாள் நல்லாவே பலன் தர விதமா இருக்கும். உங்களோட செயல்பாடு, உங்களோட திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். கூட வேலை செய்றவங்களோட, மேலதிகாரிகளோட ஆதரவு, உங்கள நீங்களே இன்னமும் செல்ஃப் மோட்டிவேட் பண்ணி, புது யுக்திகள கையாண்டு நாள சிறப்பா கொண்டு போறதுக்கு முயற்சி செய்வீங்க. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட இனிமையான தருணங்கள பகிர்ந்துக்குவீங்க. நட்பான அணுகுமுறை மேற்கொண்டு 2 பேரும் சேர்ந்து இனிமையான நேரத்த கழிப்பீங்க. குறிப்பா சொல்லணும்னா வெளியில போறது மகிழ்ச்சியான நாளா கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. தொணக்கூட ஜாலியா அ குடும்பத்தோடயும் சரி, அ மனசு விட்டு பேசக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. இது உங்களுக்கு பல பிரச்சனைகளுக்கு தீர்வா காணக்கூடிய ஒரு நாளா இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு பணப்புழக்கம் சிறப்பா தான் இருக்கு. வரவு இருக்கும். குடும்பத்தோட வெளியிடங்களுக்கு போறனால பயனுள்ள செலவுகள், சந்தோஷத்துக்கான செலவுகள் அத பத்திலாம் பெருசா எடுக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு செலவுகள கொஞ்சம் கண்காணிச்சு, அதிக அளவுல சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அத பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா, எதிர்காலத்துக்கு இன்னைக்கு சேமிக்கிற பணம் ரொம்பவே உதவியா இருக்கும். பலன் தர விதமா தான் இந்த நாள் இருக்கு. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு ஆரோக்கியம் சிறப்பாவே இருக்கும். உங்களுக்கு நீங்களே உற்சாகமா இருக்கிற மாதிரி இருக்கு. அ திடகாத்திரமா நாள் முழுக்க சுறுசுறுப்பா எல்லா வேலைகளையும் மகிழ்ச்சியா செஞ்சு முடிப்பீங்க. எல்லா விஷயத்திலயும் இன்னைக்கு சிம்ம ராசிக்கு அதிர்ஷ்டம் உங்க பக்கம் இருக்கு. வரவும் சந்தோஷம், செலவுகளும் கட்டுக்குள்ள, குடும்பத்திலயும் மகிழ்ச்சி, நிறைவான நாளாவும், திருப்தியான நாளாவும் சிம்ம ராசிக்கு அமையும். உங்களோட அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் தங்கம், அதிர்ஷ்ட நேரம் பகல் 1 மணிலேருந்து 1 மணி வரை 2 மணி வரை, அதிர்ஷ்டமான உறவு மகனா இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கன்னி ராசி. இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் கவனமா இருங்க. பொறுப்புகள் அதிகமா இருக்கு. பதட்டங்கள், தேவையில்லாத மனசுல எண்ணங்கள் இருக்கிற மாதிரி இருக்கு. எதிர்காலத்த நெனச்சு பய உணர்வும், பாதுகாப்பு இல்லாத உணர்வும் இருக்கிற மாதிரி இருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் கவனமா செய்யுங்க. நீங்க செய்ற செயல்கள் வேலையா இருக்கட்டும், வீட்டு காரியங்களா இருக்கட்டும், விழிப்புணர்வோடும், எச்சரிக்கையோடும் செய்ய வேண்டியது அவசியம். மனச அமைதியா வச்சுக்க, ஆறுதலா வச்சுக்க, கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா, நல்ல பலன் கிடைக்கும். உங்கள நீங்களே தனிமையா பாட்டு கேட்கறது, சினிமாக்கு போறது, அந்த மாரி விஷயங்கள் செஞ்சாலும் ஓரளவுக்கு அமைதியா நாள கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. நெறைய குடும்பத்தில பொறுப்புகள் காரணமா, குடும்பத்தில இருக்கிறவங்களோட அதிருப்திக்கு ஆளாகுற மாதிரி இருக்கும். அ சில நேரங்கள்ல பணப்பற்றாக்குறை ரொம்பவே வருத்தத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. பெரிய மனிதர்களோட நட்பு கொஞ்சம் மனசுக்கு நம்பிக்கை குடுக்குற மாதிரி இருக்கு. சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா, வியாபாரத்தில லாபம் அடையலாம். கடன் பிரச்சனைகள ஓரளவுக்கு குறைக்கிறதுக்கு இந்த நாள பயன்படுத்திக்கங்க. வேலை தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்களோட வேலைகள திறமையா செய்யறதுக்கு திட்டமிட வேண்டியது அவசியமா இருக்கும். ஏன்னா, நீங்க செய்ற வேலைகள்ல தவறுகள், பிரச்சனை அ கவனக்குறைவால பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உங்களோட பேருக்கு பங்கம் வரா மாதிரி சில நேரங்கள்ல சூழ்நிலைகள் இருக்கு. எந்த ஒரு விஷயமும், சூழ்நிலைகளையும் பொறுமையா கையாளுங்க. விழிப்போடவும், எச்சரிக்கையோடையும் நாள கொண்டு போனீங்கன்னா நல்லது. ஏனோ தானோன்னு இருக்காதீங்க. அது ரொம்பவே பிரச்சனைய அதிகப்படுத்துற மாதிரி ஆகும்.
கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தொணக்கூட ஆ தேவையில்லாத கோவமும், எரிச்சலையும் காமிச்சு 2 பேருக்குள்ளேயும் மனசுல வருத்தங்கள், கோபங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. வாக்குவாதம் ஏற்படலாம். அதெல்லாம் தவிர்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு உறவுல நல்லிணக்கம் தெரியும். தெரு அ பெறக்கூடிய ஒரு நாளா இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு உட்கார்ந்து பேசி மனச அமைதியா வச்சுக்கிட்டு, தொணக்கூட கேஷுவலா இருந்தீங்கன்னா, சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்காம அமைதியா போனீங்கன்னா, நாள் கொஞ்சம் அமைதியா போகும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நிதி நிலைமையில அதிர்ஷ்டமே கிடையாதுன்னு சொல்லலாம். ஏன்னா, வர பணம் பார்த்தீங்கன்னா, கம்மியா தான் இருக்கு. ஆனா, தேவைகள பூர்த்தி செய்யறதுக்கு பத்தாது. அதனால போராட வேண்டியிருக்கும். இருக்கிற சேமிப்பு கரையிற மாதிரி இருக்கும். இல்லன்னா, கடன் வாங்குற வாய்ப்பா இருக்கு. பணத்தில பண விஷயத்தில ரொம்பவே கவனமா இருக்கணும். ஏன்னா, தேவையில்லாத செலவுகள செஞ்சுட்டு, பின்னாடி தேவையான செலவுக்கு பதட்டத்தில பணப்பற்றாக்குறை ஏற்படலாம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்தில கவனம். எண்ணெய் பதார்த்தம், காரமான உணவு வகைகள தவிர்க்கிறது நல்லது. செரிமான பிரச்சனைகள் இருக்கும். ப்ளோட்டிங்கோ இல்லன்னா இன்டைஜஷன் ஆகுற மாதிரி இருக்கு. வயித்த கெடுத்துக்காதீங்க. மழை காலத்தில வயித்த பார்த்துக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 8, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல், அதிர்ஷ்ட நேரம் மாலை 2 மணிலேருந்து 3 மணி வரை அதிர்ஷ்டமான உறவு சகோதரியா இருக்கு. நாள பொறுமையா ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு செஞ்சீங்கன்னா பிரச்சனைகள் இருக்காது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி. இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு உங்களுக்கு அ எந்த ஒரு பிரச்சனைகள் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் நெறைய இருக்கு. ஏன்னா, குறிப்பா சொல்லணும்னா ஆரோக்கியமா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், பொதுவுல இன்னைக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு நிதானமா செஞ்சீங்கன்னா நல்லது. இன்னைக்கு நீங்க செய்ற செயல்கள், காரியங்கள்ல தடைகள சந்திக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட சூழ்நிலைகளையும் சரி, நீங்க எதிர்கொள்ற சவால்களையும் பொறுமையா சமாளிக்க வேண்டியது அவசியம். செய்ற காரியங்கள்ல எல்லாமே பொறுமையா செய்யுங்க. தேவையில்லாம உணர்ச்சி வசப்படாதீங்க. உங்களுக்குள்ள இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு நெகட்டிவ் எண்ணமோ, இல்லன்னா பாதுகாப்பு இல்லாத உணர்வோ அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. அத தவிர்க்க வேண்டியது முற்றிலும் அவசியமா இருக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா, மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். வீண் பிரச்சனைகள தவிர்க்க கூட இருக்கிறவங்கள அனுசரிச்சு போறது நல்லது. தொழில்ல பார்த்தீங்கன்னா, புதிய விஷயங்கள் எதுவும் செய்யாதீங்க. அ ஏதாவது வாங்குறதா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு செய்றது நல்லது. அவசரப்பட்டு இன்னைக்கு பணமோ, இல்ல அ பொருளோ வாங்குனீங்கன்னா, அது பிரச்சனைகள்ல போய் சிக்காம பார்த்துக்க வேண்டியது அவசியமா இருக்கு. தொழில பொறுத்தளவுக்கு, வேலையில உங்களுக்கு ரொம்பவே வேலை அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. வேலையில காணப்படுற சூழ்நிலைகள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். வேலையிலேயே வெறுப்பா இருக்கிற மாதிரி இருக்கும். அ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகள தன்னிச்சையா நீங்க திட்டமிட்டு செய்றது நல்லது. அடுத்தவங்களோட ஆதரவோ, இல்லன்னா அடுத்தவங்களோட உதவியோ இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். கவனமா நீங்க கண்ணும் கருத்துமா உங்க வேலைகள திட்டமிட்டு தவறுகள் இல்லாம செய்ய வேண்டியது அவசியம். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு பண பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ள கொஞ்சம் குழப்பங்கள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. அதே நேரத்தில பணப்பற்றாக்குறையும், பணம் விஷயத்தினால உங்களுக்கும் துணைக்கும் கொஞ்சம் வாக்குவாதமோ, கருத்து வேறுபாடுகளோ ஏற்பட வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு சூழ்நிலைகள பொறுமையா கையாளுங்க. எந்த ஒரு விஷயத்துக்காகவும் கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ண சொல்லுங்க. அமைதியா உங்களோட பிரச்சனைகள எடுத்து சொன்னீங்கன்னா நல்லது. தேவையில்லாத கோவப்படுறதும், ஆத்திரப்படுறதும் வழியா இருக்காது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு போதிய அளவு பணம் கிடையாது. உங்களோட தேவைகள பூர்த்தி செய்றதுக்கு கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். உங்ககிட்ட ஒரு மகிழ்ச்சி இல்லாத மனநிலை பண விஷயத்துல இருக்கு. பற்றாக்குறை இருக்கிறனால எது வரவு, எது செலவு, என்ன பண்ணலான்றது தெரியாம கொஞ்சம் கஷ்டமா தான் நாள் போகும். சூழ்நிலைகள பொறுமையா பாருங்க. பண விஷயத்துல ரொம்பவே கவனம். பண இழப்பு ஏற்படாம பார்த்துக்க வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பிரார்த்தனை செய்றது, தியானம் செய்றது, அந்த மாரி சில விஷயங்கள செய்யுங்க. ஓய்வெடுங்க. ரிலாக்ஸா நாள கொண்டு போனீங்கன்னா, பிரச்சனை இல்ல. மனச அமைதியா வச்சுக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டரா உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள செய்றது நல்லது. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 4, அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட நிறம் நீலம், அதிர்ஷ்ட நேரம் பார்த்தீங்கன்னா மாலை 4 மணிலேருந்து 5 மணி வரை அதிர்ஷ்டமான உறவு மனைவியா இருக்கு. நாள அமைதியா கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி. உங்களுக்கு சொல்ல வேண்டாம். நீங்க உங்களுக்கு காலையிலேருந்து நாள் நீங்க நெனச்ச மாதிரி, நெனச்ச காரியத்த செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கும். வெற்றி வாய்ப்புகள் உங்கள தேடி வரும். தொழில் சம்பந்தமான ஏதாவது பணமோ, இல்லன்னா கடனோ எதிர்பார்த்திருந்தா, அது ஈஸியா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நாள் முழுக்க வெற்றி அடையறதுக்கும், நீங்க செய்ற செயல்கள், காரியங்கள்ல அனுகூலமான பலன்கள் கிடைக்கிறதுக்கும் சாதகமான நாளா தான் இருக்கு.
உங்களோட ஆர்வத்த பெருக்குற வகையில புதிய முடிவுகள எடுப்பீங்க. சில வேலைகள நீங்க முன்னுரிமைப்படுத்தி செய்ற மாதிரி இருக்கும். உங்கள நீங்களே சுறுசுறுப்பா வச்சுக்கிட்டு நாள் முழுக்க சாதகமா கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில நல்ல ஒரு மகிழ்ச்சி கூடக்கூடிய ஒரு நாள். தடைப்பட்ட சுபகாரியம் கைகூடும். அதாவது நல்ல ஒரு பலன் தர விதமா முன்னேற்றம் இருக்கு. அத பேசி முடிக்கிறதுக்கும் ஏற்ற ஒரு நாளா இருக்கு. உறவினர்கள் வழியாக உதவிகள் கிடைக்கும். உங்களோட தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகுற மாதிரி இருக்கு. சரி, நாள பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் அழகா, சந்தோஷமா கொண்டு போறது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு திருப்தியான நாள். வேலைகள மன நிம்மதியோட செய்வீங்க. கூட வேலை செய்றவங்களோட ஆதரவும், உங்களோட மனசும், புத்தியும் தெளிவா இருக்கிறனால, செய்ற வேலைகள்ல சந்தோஷமா, திட்டமிட்டு புதிய யுக்திகள கையாண்டு பேரும் பாராட்டும் கிடைக்கிற மாதிரி செய்வீங்க. எதிர்காலத்துக்கு உண்டான வகையில இன்னைக்கு உங்களோட வேலைகள்ல சில நல்ல பலன்கள் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு புதிய வேலைவாய்ப்போ, இல்லன்னா பதவி உயர்வோ, ஊதிய உயர்வோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையும். சூழ்நிலைகள பக்குவமா கையாண்டு இருக்கிற பிரச்சனைகள்லாம் புத்திசாலித்தனமா கையாளக்கூடிய ஒரு நாளா இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட அன்பான உணர்வுகள பகிர்ந்துக்கிற நாள். 2 பேருக்குள்ளேயும் நல்ல உறவு இருக்கும், சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சியான தருணங்கள் நெறைய இருக்கு. தொணக்கூட வெளியில போகறதுக்கும், சில விஷயங்கள மனசு விட்டு பேசுறதுக்கும் ஏற்ற ஒரு நாளா இருக்கு. சிறப்பான நாளா இந்த நாள பயன்படுத்திக்கங்க. குடும்பத்தோட மகிழ்ச்சிக்கும், உற்சாகத்துக்கும் குறைவில்லாம நாள கொண்டு போறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு நிதி நிலைமையில ஸ்டேபிளா இருக்கும். கையில இருக்கிற பணமே போதுமானதா இருக்கு. வரவ அப்படியே சேமிக்கிறதுக்கும் வாய்ப்பா இருக்கும். வரவுகள் கொஞ்சம் இருந்தாலும், அதிக அளவுல சேமிக்க முயற்சி செய்றது நல்லது. உங்களோட செலவுகள கண்காணிச்சு கட்டுப்படுத்துனீங்கன்னா நல்லது. குடும்ப சந்தோஷத்துக்கான செலவுகள தவிர்த்துட்டு, மத்தபடி அனாவசிய செலவுகள தவிர்க்க வேண்டியது அவசியமா இருக்கும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சிறந்த ஆரோக்கியம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்ககிட்ட இருக்கிற மன உறுதி காரணமா ஆரோக்கியத்த சிறப்பாவே வச்சிருக்கீங்க. குறைபாடுகள் எதுவும் கிடையாது. விருச்சிக ராசிக்கு இன்னைக்கு நெனச்ச காரியங்கள நெனச்ச மாதிரி முடிக்கிறதுக்கும், செய்ற நல்ல விஷயங்கள்ல நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சிறப்பா இந்த நாள திட்டமிட்டு கொண்டு போனீங்கன்னா, நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் எதிர்காலத்துக்கு உண்டான வகையில, வளர்ச்சிக்கு உண்டான வகையில இந்த நாள் உங்களுக்கு சாதகமா அமையும். உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 9, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா தென்மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் கருப்பு, அதிர்ஷ்ட நேரம் பார்த்தீங்கன்னா மாலை 5லிருந்து 6 மணி வரை, அதிர்ஷ்டமான உறவு தந்தை. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி. நாள பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் மனசுல குழப்பங்களும், பொறுப்புகள் காரணமா கவலைகளும் இருக்கத்தான் செய்யுது. நாள பொறுத்தளவுக்கு துடிப்பான நாளா கிடையாது. ஏதோ மந்தமான இருக்கிற மாதிரி இருக்கும். மனசுக்குள்ள தேவையில்லாத எதிர்மறை, அதாவது நெகட்டிவ் எண்ணங்கள் இருக்கு. அத தவிர்க்க வேண்டியது அவசியம். எந்த ஒரு விஷயம் செய்யறதா இருந்தாலும் பொறுமையாவும், எச்சரிக்கையாவும் அந்த செயல்கள, காரியங்கள செய்றது நல்லது. மனசு தெளிவா இல்லாத காரணத்தினால எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்க வேண்டாம். அ முடிஞ்ச அளவுக்கு அ பசங்க பொறுப்போட நடந்துக்கிட்டு, அவங்க கூட கொஞ்சம் ஆதரவா இருந்தீங்கன்னா, அவங்க மூலியமா கொஞ்சம் சந்தோஷங்கள பகிர்ந்துக்க வாய்ப்பு இருக்கு. அரசு வழியில கொஞ்சம் தாமதமா ஆகும். ஆனா அனுகூல பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. வியாபாரத்துல புதிய கூட்டாளிகளை முடிஞ்சா இணைச்சுக்கங்க. கொடுக்கல் வாங்கல்ல கொஞ்சம் கவனமா இருங்க. வீட்டுக்கு தேவையான புதிய பொருள் வாங்குறேன்ற பேர்ல வீண் விரயம் பண்ணாம பார்த்துக்கிறது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் சொல்லிக்கிற அளவுக்கு மகிழ்ச்சிகரமா இல்ல. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகள திறமையா செய்யறதுக்கோ, சிறப்பா செய்யறதுக்கோ ரொம்பவே கடினமா உணர்ற நாளா தான் இருக்கு. செய்ற வேலைகள், அன்றாட வேலைகள் கூட உங்களுக்கு ஒரு மாதிரி ப்ரெஷர் ஏத்துற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு முக்கியமான வேலைகள காலையிலேயே ப்ரையாரிட்டைஸ் பண்ணி முன்னுரிமைப்படுத்தி முடிக்கிறது நல்லது. பிரச்சனைகள் இல்லாம பார்த்துக்குங்க. உங்களோட பதட்டத்தினால தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கவனம். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட நல்லுறவு தக்க வச்சுக்க என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யுங்க. முடிஞ்ச அளவுக்கு வார்த்தைகள ரொம்பவே கவனமா இருங்க. மு அது வார்த்தைகள பேசிட்டு, அதுக்கப்புறம் பிரச்சனைகள் ஆன அப்புறம் யோசிச்சு பிரயோஜனம் கிடையாது. சாரி கேட்டு பிரயோஜனம் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு புரிதல அதிகப்படுத்துற மாதிரி பொறுமையா, நிதானமா தொணக்கிட்ட மனசு விட்டு பேசினீங்கன்னா, பிரச்சனைகள் இல்லாம நாள் அமைதியா போக வாய்ப்பா இருக்கும். கவலை இல்லாம பொறுமையா தொணைக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள செய்றது, அவங்க உங்களுக்கு ஆதரவோ, ஆறுதலாவோ இருக்க வாய்ப்பு இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. எதிர்பார்த்த வரவு வரல. ஆனா செலவுகள் பார்த்தீங்கன்னா, அது எதிர்பார்க்கிறத விட அதிகமாகிட்டு இருக்கு. பணப்பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில பணத்தால சில மனக்கசப்புகளும் சந்திக்க வாய்ப்பு இருக்கு. பணம் சம்பந்தமா எந்த ஒரு பிளானும் பண்ணாதீங்க. அது பண்ணீங்கன்னா சிக்கல்ல மாட்ற மாதிரி இருக்கும்.
ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு நேரத்துக்கு சாப்பிட வேண்டியது அவசியம். செரிமான சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. அ நேரத்துக்கு சாப்பிடுங்க. ஆரோக்கியமான உணவும் அதே நேரத்தில அ அதிக அளவில நீர் பருக வேண்டிய ஒரு நாளா தான் இருக்கு. ஆரோக்கியத்தில கவனமா இருக்கிறது நல்லது. அ உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 7, அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், அதிர்ஷ்ட நேரம் பார்த்தீங்கன்னா மாலை 6 மணிலேருந்து 7 மணி வரை, அதிர்ஷ்டமான உறவு மகளா இருக்கு. நாள ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு செய்ங்க. பொறுப்புகள் காரணமா யார் மேலயும் பதட்டப்படாதீங்க, கோவப்படாதீங்க. நிதானம் அவசியம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மகர ராசி. இன்னைக்கு உங்களுக்கு தொழில் ரீதியா கொஞ்சம் முன்னேற்றமும் இருக்கிற மாதிரி இருக்கு. அதே நேரத்தில சில பின்னடைவுகளும் சந்திக்கிற மாதிரி இருக்கு. புதிய நபர்களோட அறிமுகம் கிடைக்கும். ம நிதானமா, பொறுமையா சூழ்நிலைகள கையாள வேண்டியது அவசியம். உங்களோட முயற்சிகள்ல வெற்றி காண நெறைய அம் கடின உழைப்பும், கடின முயற்சியும் தேவைப்படுது. உங்களோட வேலைகள நம்பிக்கையோடையும், உற்சாகத்தோடையும் செய்யுங்க. செய்ற செயல்கள், காரியங்கள்ல புத்திசாலித்தனமா ஒரு முறைக்கு யோசிச்சுட்டு செய்ய முடியுமான்னு யோசிச்சு ஆரம்பிங்க. தேவையில்லாம பாதியில நிறுத்தாம பார்த்துக்கிற வேண்டியது அவசியம். சொத்து சம்பந்தமான வழக்குகள்ல கொஞ்சம் நல்ல ஒரு பலனும், முன்னேற்றமும் தெரியும். வேலை செய்றவங்களுக்கு சின்ன சின்னதா ஆதரவு இருக்கும். இருந்தாலும் உங்களோட வேலைகள்ல கவனம். சுபகாரிய முயற்சிகள்ல சில முன்னேற்றம் இருக்கு. ஆனா தடைகளையும் சந்திக்கிற மாரி தான் இருக்கும். குடும்பத்தில மகிழ்ச்சி உண்டாகுறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ, அத செஞ்சு நாள கொண்டு போறது நல்லது. எந்த ஒரு சூழ்நிலையும் பொறுமையா கையாளுங்க. ஏன்னா, பாசிட்டிவும், நெகட்டிவும் கலந்த ஒரு நாளா தான் இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு சிறப்பா செயலாற்றுறதுக்கு சாதகமா இல்ல. நீங்க செய்ற வேலைகள்ல கொஞ்சம் தடைகள், சவால்கள சந்திக்கிற மாரி தான் இருக்கும். உங்களுக்கு கீழ வேலை செய்றவங்க கூட தேவையில்லாத பிரச்சனைகள சந்திக்கிற மாதிரி இருக்கும். அது உங்களோட பேர கெடுறதுக்கு கெட வாய்ப்பா அமையும். கவனமா ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க செஞ்ச வேலைகளையோ, இல்ல அவங்களுக்கு குடுத்த வேலைகளையோ கவனமா செக் பண்ண வேண்டியது அவசியம். ஏன்னா, ஒரு முறைக்கு செஞ்ச வேலைகள திரும்ப செய்யாத அளவுக்கு பார்த்துக்க வேண்டியது அவசியமா இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு தொண கூட சகஜமா நடந்துக்கிறது நல்லது. உணர்ச்சி வசப்படுறத தவிர்த்துருங்க. தேவையில்லாத கோபம், உங்களுக்கு வேலையில நடந்த பிரச்சனைகள்லாம் தொணக்கிட்ட காமிச்சு, அ பிரச்சனையாக்காம பார்த்துக்க வேண்டியது அவசியமா இருக்கு. உங்கள நீங்களே உற்சாகமா வச்சுக்கிட்டு, மகிழ்ச்சியான தருணங்கள தொணக்கூட அனுபவிக்க முயலுறது நல்லது. தொணக்கூட வெளியில போயிட்டு வாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள செய்றது நல்லதா அமையும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவும் செலவும் ஒண்ணா தான் இருக்கு. உங்களோட அ குடும்பத்திலயோ, இல்ல உங்களுக்கான ஆரோக்கியத்துக்காக செலவு செய்ற மாதிரி இருக்கும். அது எதிர்பாராத செலவா தான் இருக்கு. அது கவலை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். பணம் விஷயத்தில ஜாக்கிரதையா இருங்க. எந்த ஒரு வீண் விரயமோ, செலவோ பண்ணாம பார்த்துக்கங்க. ஏன்னா, அவசர தேவைக்கு பணம் இல்லன்னா, அது இன்னமும் ரொம்பவே மனச வருத்துற மாதிரி இருக்கும். பார்த்து நடந்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு ஆரோக்கியம் மகிழ்ச்சிகரமா இல்ல. தோல் இல்லன்னா கணுக்கால் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உங்களோட தூக்கம் இல்லாத காரணமும், அதே மாதிரி அதிகப்படியான பிரஷரும், டென்ஷனும் தான் உங்களோட ஆரோக்கியத்துக்கு குறைபாடா இருக்கு. அதிக அளவுல போச்சுன்னா, இது நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளா ஆகலாம். பொறுமையா ஆரோக்கியத்த பார்த்துக்கிறது நல்லது. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 2, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா பழுப்பு, அதிர்ஷ்ட நேரம் பார்த்தீங்கன்னா அ கால் மாலை 8 மணிலேருந்து 9 மணி வரை. அதிர்ஷ்டமான உறவு சகோதரரா இருக்கு. சிறப்பா நாள கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி. இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு அ நாள பொறுமையா ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு செய்ய வேண்டிய ஒரு நாளா இருக்கு. காரணம், உங்ககிட்ட பதட்டமும், குழப்பங்களும் நெறையவே இருக்கு. எல்லா விஷயத்தையும் அவசரப்பட்டு சில பிரச்சனைகள்ல சிக்கிற மாதிரி இருக்கும். சூழ்நிலைகளையும் சரி, செய்யக்கூடிய செயல்கள், காரியங்கள்லயும் சரி, பக்குவமாவும், புத்திசாலித்தனத்தாலயும் கையாள வேண்டியது அவசியமா இருக்கு. நாள பொறுத்தளவுக்கு இன்னைக்கு நெறைய மாற்றங்களோ, மாறுபாடுகளோ இருக்கும். அதெல்லாம் அனுசரிச்சுட்டு போங்க. கூட இருக்கிறவங்கள, சுத்தி இருக்கிறவங்கள அனுசரிச்சுட்டு போறது நல்லது. அவங்க உங்களுக்கு ஆதரவா இல்லனாலும் பரவால்ல. தட்டி குடுத்து வேலை வாங்குனீங்கன்னா நல்லது. இது வேலையில பார்த்தீங்கன்னா, பிரச்சனைகளோ, அதாவது எதிர்பாராத இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அது மன உளைச்சலை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். வரவ விட செலவுகள் இன்னைக்கு டபுள் மடங்குல இருக்கிற மாதிரி இருக்கு. வியாபாரத்தில எதிர்பார்த்த லாபம் கொஞ்சம் தாமதமாகலாம். ஆனா, உங்களோட வேலைகள கரெக்ட்டா செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. வெளியூர் பயணங்களோ, இல்லன்னா வண்டியில வாகனங்கள்ல போகும்போது ரொம்பவே கவனமா இருங்க. பசங்களால கொஞ்சம் மனக்கஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அது பணப்பிரச்சனையாவும் இருக்கலாம், வீண் செலவுகளாவும் இருக்கலாம். வேலை தொழில பொறுத்தளவுக்கு பெருசா பலன்கள்லாம் எதிர்பார்க்காதீங்க. வேலை பளு கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். கவனமா உங்களோட வேலைகள திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா பிரச்சனைகள் இல்ல. அடுத்தவங்கள நம்பி
எதிர்பார்த்த வேலையில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தொழிலில் ரொம்பவே நிதானமாக கையாள வேண்டியது அவசியம். ஏன்னா வரவை விட செலவுகளோ நஷ்டங்களோ அதிகமாக தெரிகிற மாதிரி இருக்கும். பார்த்து நடந்துக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசுகிற பேச்சில் வார்த்தைகளில் தொணக்கூட பிரச்சனைகள் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. தொணக்கூட தேவையில்லாத கருத்து வேறுபாடுகளோ இல்லைனா வாக்குவாதமோ விவாதமோ ஏற்பட்டால் அதை தவிர்த்துறது நல்லது. உறவில் நல்லிணக்கத்தையும் மகிழ்ச்சியும் பாதிக்காமல் பார்த்துக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சீரியஸாக எடுக்காமல் கேஷுவலாக நாளை கொண்டு போங்க. தொணக்கிட்ட மனசு ஒத்து வரலைன்னா நீங்கள் தனிமையில் ஒதுங்கி போயிடுறது நல்லது. எந்த விஷயத்தையும் பெருசாக்காதீங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி அதிர்ஷ்டமான பலன்கள் கிடையாது. வரவு எதிர்பார்த்த வரவு இல்லை. ஆனால் ரொம்பவே செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. பண விஷயத்தில் ரொம்பவே கவனம். வீண் விரயங்களோ இல்லைனா பண இழப்போ ஏற்படலாம். பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு கையில் எந்த ஒரு பணமும் வச்சுக்காமல் நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உஷ்ண சம்பந்தமாக கண் எரிச்சல் அந்த மாதிரி சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் சாப்பாட்லேயும் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா மழை சீதோஷ்ண நிலை மாற்றங்கள் ஆரோக்கியத்தில் கெடுக்கிற மாதிரி இருக்கும். கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 1, அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட நிறம் நீலம், அதிர்ஷ்ட நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து 10 மணி வரை. அதிர்ஷ்டமான உறவு தாயாக இருக்காங்க. நிதானமாக ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து செய்கிறது நல்லது. அடுத்த ராசி கடைசி ராசினா மீன ராசி. இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் தெளிவு, சந்தோஷங்கள், கவலைகள் எல்லாம் மறக்கக்கூடிய நாளாக இருக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து நல்ல ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தும் சூழ்நிலைகள் காணப்படும். உறவினர்கள் வருகை குடும்பத்துக்குள்ள ரொம்பவே சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. அதிர்ஷ்டம் இன்னைக்கு உங்கள் பக்கம் காத்தடிக்குது. இன்னைக்கு நீங்கள் எடுக்கிற முடிவுகளும் செய்கிற செயல்கள் காரியங்கள் எல்லாமே அனுகூலமான பலன்களையும் எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கும் உதவியாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. பூர்வீக சொத்து வழிகளில் நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும். உறவினர்கள் உங்களோட தேவை அறிஞ்சு உதவுவாங்க. பணவரவு எதிர்பாராத விதமாக நல்லாவே இருக்கும். வேலை விஷயமா வெளிவட்டார நட்பு ஏற்படும். அதாவது செகண்ட் சர்க்கிள் இல்லைன்னா தேர்ட் சர்க்கிள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அது உங்களோட வேலைக்கு நல்ல ஒரு வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும். வியாபாரத்துலேயும் சரி தொழில்லையும் சரி நல்ல ஒரு முன்னேற்றமோ லாபமோ அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதிக அளவில் சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட வேலை சூழ்நிலைகள் பார்த்திங்கன்னா வேலையை பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. உங்களோட வேலைகளை விரும்பி மேற்கொள்ளக்கூடிய ஒரு நாள். உங்களோட திறமைக்கும் அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கலாம். உங்களோட வேலைகளை மகிழ்ச்சியாக செய்வீங்க. உங்களோட செயல்பாடு அடுத்தவங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கும். நாளை சிறப்பான வகையில் பயன்படுத்தி உங்களோட புதிய யுக்திகளை கையாண்டு நல்ல ஒரு எதிர்கால வளர்ச்சிக்கோ அதாவது பதவி உயர்வுக்கோ ஊதிய உயர்வுக்கோ இந்த நாள் உங்களுக்கு அடிக்கல் நாட்டுற மாதிரி இருக்கும். நாளை கரெக்டாக பிளான் பண்ணி கொண்டு போனீங்கன்னா ரொம்பவே அனுகூலமான பலன் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கூட அன்பான உணர்வுகளை பகிர்ந்துக்குங்கிற எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நல்ல ஒரு புரிதல் அந்நுண்ணியம் அதிகமாக இருக்கும். நீங்கள் சொல்லாமலே அவங்க உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிற நாளாக இருக்கும். அது மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தனக்கூடையும் சரி குடும்பத்தோடையும் சரி அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. இனிமையான தருணங்களை அனுபவிக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்புழக்கம் சிறப்பாகவே இருக்குது. எந்த ஒரு குறைபாடும் இல்லை. பங்கு வர்த்தகத்தில் ஈடுபட்டது மூலிமா பண வரவும் லாபமும் இன்றைக்கி நிறைய இருக்குது. அதுக்குன்னு ஆசைப்பட்டு முதலீடு அதிகமாக பண்ணிடாதீங்க. புத்திசாலித்தனமாக யோசித்து பணத்தை சேமிக்கிறது நல்லது. முதலீடு செய்கிறதும் யோசித்து செய்கிறது நல்ல பலனை ஏற்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. பணம் சம்பந்தமான விஷயங்களில் முக்கிய முடிவுகளை எடுக்க உகந்த நாளாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நாள் முழுக்க உங்களை நீங்களே திடமாகவும் சந்தோஷமாகவும் வச்சுக்கிற மாதிரி தான் இருக்குது. எந்த ஒரு பாதிப்பும் மீன ராசிக்கு கிடையாது. சிறப்பான நாளாகவும் செழிப்பான நாளாகவும் உங்களுக்கு ஆதாயம் தர வகையில் தான் இந்த நாள் அமையும். உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 5, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா தென்மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா பச்சை, அதிர்ஷ்ட நேரம் பார்த்தீங்கன்னா மாலை 8 மணிலேருந்து 9 மணி வரை. அதிர்ஷ்டமான உறவு மகனாக இருக்குது. நாளை ஜாலியாக கொண்டு போகிறது நல்லது.
அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே நன்றி. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அது இல்லாமல் வெறும் வீடியோஸ் லைவில், அதாவது யூடியூப் சர்ச்சஸில் பார்த்து பிரயோஜனம் இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இனிமேலேருந்து நைட்டு 12லேருந்து 1 மணிக்குள்ளேயே 1 மணிக்கு மேக்ஸிமம் வீடியோ ரெடியாக இருக்கும். நீங்கள் அந்த நேரத்துலையும் பார்க்கலாம், காலையிலையும் பார்த்துக்கிறது நல்லது. இதை முடிஞ்ச அளவுக்கு விடிய காலையில் பார்த்துட்டு நாளை திட்டமிடுறது உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். இதுக்கு அடுத்த வீடியோ 2 வீடியோ நவம்பர் மாத பலன்களும், நவம்பர் மாதத்தில் அதிர்ஷ்டங்கள் காண போகிற ராசிகளும்னு ஒரு 5 ராசிக்கு இருக்குது. கண்டிப்பாக அதை நீங்கள் பார்த்து பலனடைகிறது நல்லது. உங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு எங்களுக்கு எப்பயும் தேவை தான். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், உங்களுக்கு தேவையான விஷயங்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி நேற்று லைவில் வர மிஸ் ஆகிடுச்சு, இன்றைக்கி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களோட நேரத்தை பிளான் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. நன்றி, வணக்கம்.